ஒரு குற்றச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபர் நீங்கள், ஒருத்தர் உங்கள் சொத்தை அடித்து உடச்சி சேதம் பண்ணிட்டாரு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தாக்குதல் நடத்திட்டாரு, இல்லை ஒருத்தர் வந்து ஒரு தகாத வார்த்தைகளை மனசு புண்படுற மாதிரி உங்களை பேசிட்டார், ஒரு கெட்ட வார்த்தையில பேசிட்டார் அப்படின்னா அவர் மேலே ஏதாச்சும் ஒரு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஃபைல் பண்ணால் அந்த கேஸ் வந்து எப்போ ட்ரையல்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அவர் வந்து தண்டனை எதுவுமே கிடைக்கல, அவர் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டே இருக்காரு, என்னமோ ஒரு குற்றச்சம்பவம் நடக்காத மாதிரியும் அவர் மேலே எஃப்ஐஆர் இல்லாத மாதிரியும் ரொம்ப ரொம்ப தும்முறாவே தெரிஞ்சுக்கிட்டாரு, எங்கே முன்னாடியே வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு முறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு இப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தயக்கம் வரும். ஒருவேளை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களா இல்லையா, அவர் மேலே கேஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதை நீங்கள் எப்போ இன்சிஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் அது சின்ன அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா அவருக்கு உடனே ஜெயிலே வந்து ஸ்டேஷன் பெயில் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சம் சீரியஸ்னஸ்னா ஒரு 45-60 நாளில் வந்து பெயில் கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு மர்டர் கேஸ்லேயே அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னா 90 நாளைக்குள்ள பெயில் வாங்கிட்டு அவர் வெளியில் வந்துடுறாரு. இந்த இடத்துல காவல்துறையினரோட அணுகுமுறை கண்டிப்பாக இருக்குது. அவ எப்போ அந்த காவல்துறையோட பணிங்கிற நிறைவடையும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆருக்கு அடுத்த ஸ்டேஜ் சார்ஜ் ஷீட். இந்த குற்றப்பத்திரிக்கை வந்து புலனாய்வு மேற்கொண்டு எல்லாத்தையும் விசாரித்து அவங்க குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்யணும். அப்போ தான் அவங்களோட கடமை முடியும். அப்போ இந்த எஃப்ஐஆருக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த குற்றப்பத்திரிக்கைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள் தான் தேவைப்படும். அதிகப்படியான நாள் வந்து ஒரு சில வழக்குகளில் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய நாள் ஆகும். ஆனால் சின்ன சின்ன அஃபென்ஸுக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து அவங்க தாக்கல் செஞ்சே ஆகணும்னு சொல்லி டயத்துக்குள்ள. ஆனால் ஒரு சில வழக்குகளில் ஒரு சில கேஸில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மெத்தன போக்கு கடைபிடிப்பாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ உங்களுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு நிவாரணம் இல்லாமலேயே உங்களுக்கு வந்து தெரியும், இந்த குற்றவாளி உங்களுக்கு முன்னாடியே வந்து உலாவிட்டு வருவார். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னா, அந்த குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு காவல்துறையில் நீங்கள் டைரெக்டாக போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து மெத்தன போக்கை தான் கடைபிடிப்பாங்க. நீ போ, எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக உங்களுக்கு ஆயிடுச்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலை அப்படின்னா, நீங்கள் மாண்பு உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு மனு தாக்கல் செஞ்சு இந்த மாதிரி இந்த இந்த தேதியில் வந்து அக்கரன்ஸ் குற்றச்சம்பவம் நடந்துச்சு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, ஆனால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவே இல்லை, இன்னும் வழக்கு வந்து ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அந்த மனுவின் மீது அந்த அந்த கேஸை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெகுலேட் டைம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வந்து கொடுப்பாங்க உயர்நீதிமன்றம். இது வந்து ஒரு டைரக்ஷன் தான். கண்டிப்பாக வந்து இந்த நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அந்த காவல்துறையோட மெத்தன போக்கை வந்து துரிதப்படுத்தும். நன்றி, வணக்கம்.